விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இயற்கை முறையில் தர்பூசணி சாகுபடி செய்வதற்காக நிலத்தை எப்படி தயார் பண்ணணும், எந்த மாதிரியான இயற்கை இடுபொருட்களை நம்ம கொடுக்கணும், விதை நேர்த்தி எப்படி பண்ணுவது, என்ன மாதிரியான பூச்சி வெரைட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ மகசூல் கிடைக்கும், எத்தனாவது நாள்லேருந்து நம்ம இயற்கை இடுபொருளை டே பை டேயை என்னென்ன இயற்கை இடுபொருளை கொடுக்க போகிறோம் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் இருக்குங்க. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தர்பூசணி விதை நிலத்தில் போடுவதற்கு முன்னாடி நிலத்துக்கு அடி ஓரமாக ஒரு ஏக்கருக்கு 4 டிராக்டரு மக்கிய தொழு உரம், அது கூடவே 2 கிலோ சூடோமோனாஸ், 75 கிலோ சாம்பல், 75 கிலோ வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா நிலத்தில் கொட்டி நல்லா உழவு ஓட்டி வைத்தனுங்க. தர்பூசணிக்கு விதை நேர்த்தி செய்வது எப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைகளை 1 கிலோ விதைக்கு 10 மில்லி சூடோமோனாஸ், 20 மில்லி பஞ்சகாவை எடுத்து தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கி அதில் நம்ம விதையை போட்டு நல்லா ஊற வைக்கணுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து நம்ம நிழலில் உலர வைக்கணுங்க. நிழலில் உலர வச்சுட்டு அதன் பின்பு நம்ம எடுத்து என்ன செய்யணும், நிலத்தில் அதை விதைப்பு செய்யணுங்க. தர்பூசணி பொறுத்தவரை 10 நாட்களுக்கு ஒரு முறை இயற்கை பூச்சி விரட்டியை பயன்படுத்தணும். 10 இலை கஷாயம், 5 இலை கஷாயம், கற்பூர கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல், வெள்ளை வேலம்பட்டை கரைசல் போன்ற இயற்கை திரவங்களும் பயன்படுத்தலாம். அல்லது உயிர் வழியில் வெர்டீசியன் லக்கானி, பெவேரியா பேசியனா இதை கலந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம கண்டிப்பாக இந்த பூச்சி விரட்டியை நம்ம பயன்படுத்தி வரணுங்க. தர்பூசணி நம்ம பயிரிடுவதற்கு முன்னாடியே சில இயற்கை இடுபொருட்களை நம்ம ரெடி பண்ணி வச்சணுங்க. அதில் மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், ஈயம் கரைசல், சூடோமோனாஸ் இதெல்லாம் வாங்கி நம்ம ரெடி பண்ணி தேவையான அளவு நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்படி நம்ம இயற்கை இடுபொருளை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா அதை எந்தெந்த நாட்களில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்கணுங்க. இந்த விதையை மண்ணில் ஊன்றிய பிறகு 3ஆம் நாளில் பாசன நீருடன் ஒரு 200 லிட்டர் ஜீவாமிர்தத்தை நமக்கு தண்ணியில் கலந்து விடணுங்க. 6ஆம் நாள் காலையில் 10 லிட்டர் தண்ணீரில் 200 மில்லி ஈயம் கரைசலை கலந்து காலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. மாலையில் தரவழியில் ஒரு ஏக்கருக்கு போதுமான அளவு தண்ணியில் 2 லிட்டர் மீன் அமிலம் கலந்து பாசன நீருடன் கொடுக்கணுங்க. 12ஆவது நாள் பஞ்சகாவியா 200 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து காலை வேலையோ அல்லது மாலை வேலையிலோ தெளிப்பு செய்யலாம். தர வழியாக ஏக்கருக்கு 3 லிட்டர் மீன் அமிலம் நம்ம பாசன நீருடன் கலந்து கொடுக்கணுங்க. 19ஆவது நாள் மீண்டும் பஞ்சகாவியா ஒரு 200 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து அடிக்கணும். மாலையில் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் ஜீவாமிர்தத்தை நம்ம பாசன நீருடன் கலந்து கொடுக்கணும். இந்த ஜீவாமிர்தம் கொடுக்கும்போது மண் பொசப்பாகி நல்லா வளமாகவும் பயிர் இருக்குங்க. தர்பூசணி நல்லா ஷேனிங்காகவும் இருக்குங்க. 25ஆவது நாள் கற்பூர கரைசல் 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து தெளிக்கலாம். மாலை வேளையில் ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டர் மீன் அமிலம் நம்ம பாசன நீருடன் கலந்து தரலாம். இந்த மீன் அமிலம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லா பசுமையாக இருக்கும். தழை சத்து இதில் அதிகமாக இருக்குது. இந்த மீன் அமிலம் காஞ்சி போன செடியை கூட பசேல்னு மாற்றக்கூடிய தன்மை இந்த மீன் அமிலத்துக்கு உண்டுங்க. 32ஆவது நாள் பஞ்சகாவியா 200 மில்லி 10 லிட்டருக்கு கலந்த தண்ணியில் தெளிப்பு செய்யணும். தர வழியாக ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் சூடோமோனாஸ் பாசன நீருடன் கலந்து விடணும். இந்த சூடோமோனாஸ் எதுக்கு நம்ம தரவழி கொடுக்குறோன்னா, பூஞ்சை நோயோ இல்லை வைரஸ் நோய் எதாக இருந்தாலும் இதை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு வளர்ச்சி ஊக்கிங்க, நல்லாவும் செடி வளருங்க. 40ஆம் நாள் ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டர் மீன் அமிலம் கலந்து தர வழியாக நம்ம பாசன நீருடன் கொடுக்கலாங்க. 47ஆம் நாள் காலையில் மீண்டும் கற்பூர கரைசல் தெளிப்பு செய்யலாம். மாலையில் ஜீவாமிர்தம் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டரு, அது கூடவே 2 லிட்டர் ரைசோபியம் இதை 2த்தையும் கலந்து தர வழியாக பாசன நீருடன் கலந்து விடலாங்க. 54ஆவது நாள் ஈயம் கரைசல் 300 மில்லி 10 லிட்டர் டேங்குக்கு கலந்து ஸ்ப்ரே செய்யணும். மாலையில் 3 லிட்டர் மீன் அமிலத்துடன் 1 லிட்டர் பொட்டாஸ் பாக்டீரியா இதை கலந்து பாசன நீருடன் கலந்து விடலாம். இதனால் நல்லா காய்க்குங்க. 60ஆவது நாள் மீன் அமிலம் ஒரு 100 மில்லி 10 லிட்டர் டேங்குக்கு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே செய்யலாம்.
அது மட்டும் இல்லை, தர வழியாக வந்து ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் வந்து பொட்டாஷ் பாக்டீரியா வந்து கலந்து இந்த 60 நாளில் வந்து நம்ம தர்பூசணி செடிக்கு வந்து நம்ம பாசன நீருடன் கலந்து கொடுக்கணுங்க. 70ஆம் நாள் மீன் அமிலம் வந்து ஒரு 100 மில்லி 10 லிட்டர் டேங்க்கை வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே செய்யலாம். தர வழியாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் வந்து ரைசோபியா வந்து கொடுக்கலாம். இப்படி நம்ம திட்டமிட்டு அதிகப்படியான இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் குறித்த நேரத்தில் நம்ம கொடுத்து வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதிகப்படியான தர்பூசணி சாகுபடியை செய்து அதிக வருமானம் பெறலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.